ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஜாப் பற்றி அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியும் நிறைய ஜாப் பற்றி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ஜாப்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அண்டர் நிறைய ஸ்கீமு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் தான் இருக்குது. கம்ப்யூட்டரு கிராஜுவேட்டாக இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 13,500 கிட்ட சேலரி இருக்கும். அப்புறம் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சு கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா சேலரி இருக்கும். நிறையவே இருக்குது. மென்டல் ஹெல்த்து, டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த்து ஒர்க் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா SNU கீழே ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கீமு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப் தான். ஸோ இப்போ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஜாபும் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேஸ் ரெஜிஸ்ட்ரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இது தான். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். அடுத்ததாக டென்டல் சர்ஜன் கேட்டிருக்காங்க. இந்த டென்டல் சர்ஜனுக்கு BDS முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டென்டல் சர்ஜன் மட்டும் இல்லை, டென்டல் அசிஸ்டண்ட்டும் கேட்டிருக்காங்க. இந்த டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். 13,800 கிட்ட சேலரி இருக்கும். இந்த டென்டல் சர்ஜனுக்கு வந்து 34,000 கிட்ட வந்து சேலரி இருக்கும். இது மட்டும் இல்லை, ஆடியாலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க, நியூட்ரிஷன் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. ஆடியாலஜிஸ்ட்க்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஸ்பீச் தெரப்பி முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். நியூட்ரிஷன் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. இதுக்கு BSc நியூட்ரிஷன் முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம். IT கோஆர்டினேட்டரும் இருக்குது. இதுக்கு வந்து MSc IT இல்லை வந்து BE முடிச்சிருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். அரௌண்ட் வந்து 21,000 கிட்ட சேலரி இருக்கும். அடுத்ததாக வந்து ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து MBBS குவாலிஃபிகேஷனு இல்லை வந்து டென்டலில் ஆயுஷ், பாராமெடிக்கல் இது ரிலேட்டடான படிச்சிருக்கவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணி அரௌண்ட் 60,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேலரி இருக்கும். ரேடியோகிராஃபர் போஸ்டிங் இருக்குது. OT அசிஸ்டன்ட் போஸ்டிங் இருக்குது. ரேடியோகிராஃபருக்கு வந்து டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் முடிச்சிருக்கவங்க ட்ரை பண்ணலாம். OT அசிஸ்டன்ட்க்கு வந்து தியேட்டர் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க ட்ரை பண்ணலாம். 2 வேகன்சி இருக்குது. 6,000 கிட்ட சேலரி இருக்கும். நர்சிங் அட்டெண்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 3 வேகன்சி இருக்குது. நர்சிங் அசிஸ்டன்ட் பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக வந்து OT அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. OT டெக்னீஷியன் இருக்குது. அடுத்ததாக ப்ரோக்ராம் கவுண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் இருக்குது. அடுத்தது வந்து சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. இந்த சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கருக்கு வந்து MA சோஷியல் ஒர்க்கர் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கோர்ஸ் முடிக்கும் போதே வந்து ப்ராப்பராக வந்து ஒரு 6 மந்த்ஸ் ட்ரைனிங்கும் முடிச்சு நீங்கள் ப்ராப்பர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, கவுன்சிலர் கேட்டிருக்காங்க. இதுக்கு BUMS முடிச்சிருக்கவங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. இது வந்து BHMS முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி, யுனானி எல்லாமே தனித்தனியாகவே இருக்குது. சித்தாவுக்கும் தனியாக கேட்டிருக்காங்க மெடிக்கல் ஆஃபீஸருக்கு. இதுக்கு வந்து BSMS முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 35,000 40,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும். இதுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. யுனானியும் ஹோமியோபதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி மட்டும் இருக்குது. அடுத்தது தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் இருக்குது. இதுக்கு வந்து ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி இருக்கும். நர்சிங் தெரபிஸ்ட் கவுன்சில் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓவராலாக வந்து 38 போஸ்டிங் வந்து இருக்குது. அதில் வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 11 மந்த் கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்ததாக இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து திருநெல்வேலியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அதிலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நேரில் இல்லை வந்து தபால் மூலமாக போஸ்டிங் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அவங்களோட வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணணும். வெப்சைட் லிங்க் வந்து கீழே இருக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது வந்து வீடியோட லாஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே கொடுத்துருக்க வெப்சைட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னொரு பேஜுக்கு வந்து டைரெக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதிலே வந்து செலக்ட்னு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அப்ளிகேஷன் போகிறவங்களோட நேம் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஸோ அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். அடுத்ததாக உங்களுக்கான ஏஜ் கேட்டிருக்காங்க. அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இதில் வந்து எல்லா ஜாபுமே இருக்குது. இதில் கொடுத்துருக்க எல்லா ஜாபுமே இருக்கும். அதில் தேவையானது மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு ப்ராப்பரான மெயில் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுங்க. அடுத்தது ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
இமெயில் அட்ரஸு, அதுக்கப்புறமா ஜெண்டர் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து அதில் என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, அதுக்கப்புறம் அட்ரஸு அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். 2 எம்பியில் இருக்க மாதிரி பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து அப்ளை பண்ணணும். அப்லோட் பண்ணணும். அடுத்தது வந்து ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அதை ஃபீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து அப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. யூஜி டிகிரி இல்லை வந்து டிப்ளமோவா அப்படின்றது வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், எங்கே முடிச்சிங்க அப்படின்றது, உங்களோட பெர்சன்டேஜ், எந்த இயர் வந்து பாஸ் ஆனீங்க, அடுத்தது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, 10th 12th இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 2 எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான். இதில் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னமோ நீங்கள் அதை மட்டும் என்டர் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ ஃபோட்டோ எடுத்து அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி பிடிஎஃபை வந்து இதில் நீங்கள் வந்து 2 எம்பி கிட்ட வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுவும் கொடுத்துக்கோங்க. வெரிஃபைட் கோடு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க அந்த கேப்ஸை வந்து மேலே என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபர்தராக இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும். நம்ம சேனலையும் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது அப்டேட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.